தற்போதைய செய்தி, திருப்பத்தூரில் வீராங்குப்பம் அருகே எருது விடும் விழாவில் கத்திக்குத்து ஏற்பட்டு வாலிபர் ஒருவர் படுகாயமடைந்திருக்கும் அண்மை செய்தி இது. கத்தியால் குத்தியதில் குபேந்திரன், சதீஷ் ஆகியோர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இது முன்விரோதம் காரணமாக ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் அரவிந்தன் தரும் தகவல்களை கேட்கலாம். எருது விடும் விழாவில் பிரச்சனை, கத்திக்குத்து, திருப்பத்தூர் வீராங்குப்பம் அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. கூடுதல் விவரங்கள். வணக்கம் மோகன்ராஜ். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த வீராங்குப்பம் கிராமத்தில் இன்று எருதுவிடும் திருவிழா நடைபெற்ற நிலையில் இந்த எருதுவிடும் விழாவில் சுற்று வட்டார பகுதிகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் இந்த எருதுவிடும் விழாவை காண வந்திருந்தனர். இந்நிலையில் இந்த எருதுவிடும் திருவிழா மாலை 3 மணி அளவில் முடிவுற்ற நிலையில் இந்த விழாவிற்கு வந்திருந்த ராமச்சந்திரபுரம் பகுதியை சேர்ந்த குபேந்திரன் என்பவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த மற்றும் சிலருக்கும் ஏற்கனவே பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக முன் விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த எருது திருவிழாவுக்கு வந்திருந்த குபேரன் மற்றும் அந்த இளைஞர்களுக்கு இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் வாய் தகராறு முற்றி கைகலப்பாக மாறியதில் அந்த இளைஞர்கள் குபேந்திரனை தர்பூசணி பழம் வெட்டும் கத்தியை கொண்டு முகத்தில் மற்றும் முதுகில் கிழித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து இதனை தடுக்க சென்ற சதீஷையும் அவர்கள் சரமாரியாக தாக்கினர். உடனடியாக அங்கிருந்த பொதுமக்கள் இருவரையும் மீட்டு சிகிச்சைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் குபேந்திரனை மருத்துவர்கள் மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து ஆம்பூர் துணை காவல் கண்காணிப்பாளர் குமார் தலைமையிலான காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இளைஞர்களை குத்தியது யார்? அதிக அளவு இளைஞர்கள் இந்த 2 பேரையும் தாக்கியதால் இளைஞர்களை கத்தியால் தாக்கிய நபர்கள் குறித்து காவல்துறையினர் தொடர்ந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் எருதுவிடும் திருவிழாவில் முன்விரோதம் காரணமாக ஏற்பட்ட மோதலில் இளைஞர் 2 பேருக்கு கத்தி குத்து நடைபெற்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மோகன்ராஜ், நன்றி அரவிந்தன். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி.